to Tamil Gospel Tabernacle channel. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். Let us turn to book of Exodus chapter 3 and the first verse. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இன்றைக்கு நாம் எத்திரோவை குறித்து படிக்க போகிறோம். Today we are going to study about Jethro. மோசேயினுடைய மாமனாகிய எத்திரோ. Jethro, the father-in-law of Moses. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பாடம் மறைந்திருக்கிறது. And there is a lesson hidden behind everyone. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. Both good and evil is behind everyone. நாம் வெறுக்கிற காரியங்களும் உண்டு, நாம் விரும்புகிற காரியங்களும் உண்டு. Things which we like and things which we dislike. ஆனால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அறியும் பொழுது அதிலிருந்து நாம் சில காரியங்களை கற்று நம்முடைய வாழ்க்கையிலே அதை பயிற்சிவித்துக் கொண்டு முன்னேறலாம். But when we come to know as to how they lived, we will be able to practice things in our lives and press forward. ஏன் அநேகருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? Why is the life history of many mentioned in the word of God? அதுக்கு காரணம் அவைகள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. The reason for that, it is for us. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. That is how the word of God tells. பல காரியங்கள் வேதத்திலே சம்பவித்ததாக வேதம் சொல்லுகிறது. The word of God tells that various things had happened. அவர்களுக்கு சம்பவித்தது நமக்கு அவைகள் எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. But those things that happened to them are written down for our admonition. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் அப்படி பார்க்க முடியும். We see like that in 1 Corinthians chapter 10 and verse 11. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. நமக்கு எச்சரிப்புண்டாக இப்படிப்பட்ட பல சம்பவங்கள், வாழ்க்கை சரித்திரங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. So many incidents and life histories are written in the word of God for our admonition. இந்த எத்திரோ என்ற பேருக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. This name Jethro has a meaning to it. வேதத்திலே இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது இவருடைய பெயர் ரெகுவேல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. In another place in the word of God, his name is also called Rehuel. இன்னொரு இடத்துல எத்திரோவுடைய மகன் ரெகுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In another place it is said Jethro's son is Rehuel. இன்னொரு இடத்துல எத்திரோ ரெகுவேல் என்ற பெயர் இல்லாமல் ஓஃபா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In another place without this name Jethro and Rehuel, Opha is mentioned. இன்னொரு இடத்துல ரெகுவேலுடைய மகன் ஓஃபா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. And in another place Opha, the son of Rehuel, it is written. இந்த மூணு பேரும் வித்தியாசமான ஒரு குழப்பமான பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Altogether the names of these three are said in a confusion in many places. யாத்ராகமம் 3:1 எத்திரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Exodus 3:1 says Jethro. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Numbers 10:29 we see. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானனுடைய குமாரனான ஓபாப். இந்த இடத்துல மாமனாகிய ரெகுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said Rehuel, the father-in-law of Moses. அவனுடைய குமாரன் ஓஃபா என்று சொல்லப்பட்டிருக்கிறார். And it is said his son is Hobab. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to Judges chapter 4 and verse 11. கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாவின் புத்திரராயிருக்கிற. இங்கே ஓஃபா என்று சொல்லப்பட்டிருக்கிறார். Here it is said he is Hobab. எது எப்படி இருப்பினும் மோசேயின் மாமனை குறித்து நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். However it be, today we are going to learn about Moses' father-in-law. நமக்கு தேவை அதிலிருந்து சில சத்தியங்கள். All that we need is certain truths from it. ஒவ்வொரு ஊழியர்களிடத்திலிருந்து நீங்கள் சில காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். And you can learn certain things from every servant of God. ஒவ்வொரு விசுவாசிகளிடத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொரு சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம். And even few truths from every believers. சில விசுவாசிகள் மிகவும் மோசமாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளும் சில காரியங்கள் மறைந்திருக்கும். Some believers may be very worse, but even in them some goodness is hidden. சிங்கம் ஒன்று அழுகி கெட்டு போய் கிடந்தது, அதற்குள்ளும் தேன் தன்னுடைய கூட்டை கட்டி வைத்திருந்த தேனி. Once there was a lion, the carcass of a lion decaying, but even there the beast had a swarm and its honey in it. அதையும் கூட சிம்சோன் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தான். And Samson ate even that. அதுக்குள்ள இருக்கிற அந்த அழுகி போன தன்மை அல்ல, அதுக்குள்ள இருக்கிற தேன் கூட்டை அவன் செய்தான்
எடுத்துக்கொண்டான். He took off that honey which was in the lion and not the decaying part. அதுபோல ஒவ்வொரு ஊழியக்காரங்க விசுவாசிகளுக்குள்ள சில தெய்வீகம் இருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். So is it, let us consider and take only the divine natures that are in every servant of God and believer. தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை நாம் என்ன செய்யணும்? பிரித்து எடுக்க வேண்டும். We have to separate the precious from the vile. அன்னப்பறவைக்கு தண்ணியிலிருந்து பாலை மட்டும் பிரிச்சு எடுக்கிற சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. They clearly say that their swan has this power to separate milk from water. அதுபோல நாம் ஒவ்வொரு ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ள இருந்து தெய்வீகத்தை மட்டும் நமக்காக எடுத்துக்கணும். So is it, let us take only the divine part in the life of every servant of அதை God. விட்டுட்டு அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கன்னு அவங்களுக்குள்ள இருக்கிறதான குறைவான பகுதிகளை சுட்டிக்காட்டி நாம் வாழக்கூடாது. And let us not leave pointing out the shortfalls in their lives. இல்லாவிட்டால் அவர்களுக்குள்ள இருக்கிற தோல்வியை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய தோல்விக்கு அந்த காரணங்களை நாம் சுட்டிக்காட்டக்கூடாது. Or else let us not take the failures in their life and point out the shortfalls in our life for that cause. ஒருத்தன் சொன்னா ஏன்பா 2 மனைவின்னா தாவீது வச்சிருந்தாருன்னு சொன்னான். One man said, why 2 wives for you? He said, David had it. அநேக பெண்களோடு ஏன் தொடர்பு வச்சிருக்கேன்னா சாலமோன் வச்சிருந்தான்னு சொன்னான். He said, why do you have communication with so many ladies? Then he said, it is because Solomon had it. அவர்களெல்லாம் சாலமோன்லாம் விசுவாச வீரர் பட்டியல்லே என்னது கிடையாது, லிஸ்ட்ல இருந்து தூக்கி எறியப்பட்ட நபர்கள். Solomon was not the one who is listed out in the heroes of faith. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணப்படவில்லை என்று எபிரேயர் 11 கடைசியில வாசிக்கிறோம். Hebrews 11 the last verse said that the Old Testament saints were not perfected than without us. முதலாவதாக Now the first one. எத்திரோ என்று சொன்னால் தேவனுடைய மேன்மை என்று அர்த்தம். Jethro means God's greatness. அவருடைய எக்ஸலன்ஸ், His excellence. அவருடைய மேன்மை, His excellence. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம். That is an experience God expects in our lives too. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய மேன்மையாக இருக்க வேண்டும். A child of God should be the excellence of God. நாமெல்லாம் மனிதர்கள் தான். We are human beings. அவர் மண் என்று நம்மை நினைவு கூறுகிறார். He remembers that we are dust. ஆனால் நாம் இந்த ரட்சிப்புக்குள்ள வந்த பின்பு அவருக்கு மேன்மையாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். But after coming into the salvation, it is very essential that we have to show that we are his greatness or excellence. எப்படி ஒரு மனுஷன் மேன்மை அடைய முடியும்? How can a man excel in his life? இல்ல ஆண்டவருடைய மேன்மையாய் முதலாவது எப்படி ஒரு மனிதன் மாற முடியும்? Or first of all, how can a man become God's excellence? எப்படி மாற முடியும்? How can it be? முதலாவது நமக்கு தேவை தாழ்மை. What is needed first of all is humility. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Proverbs 18:12. அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. Honor before honor is humility. ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும், நாம் அவருடைய மேன்மையாய் இருக்க வேண்டுமானால் முதலாவது தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது தாழ்மை. That God may exalt us, that we might be God's excellence, what is expected first in us is humility. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை கொடுத்து அவர்களை தன்னுடைய மேன்மையாக மாற்றுகிறார். A God giveth grace to the humble and makes them his excellence. நமக்கு எவ்வளவு தாழ்மை இருக்குன்னு பாருங்களேன். Just test how much of humility we தாழ்மை have. என்று சொல்லுகிறது மனத்தாழ்மையை தான் முக்கியப்படுத்துகிறது. Humility first refers to lowliness of mind. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் மனத்தாழ்மை உள்ளவனாய் மாற வேண்டும். A child of God should be first lowly at heart. இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். Jesus said, for I am meek and lowly. உங்களுக்கு அது தெரியாவிட்டால் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். And he said, if you don't know that, come learn of me. மனத்தாழ்மையாய் நடப்பது என்பது ஒரு பெரிய சாதனை. Walking with lowliness of mind is a great achievement. தாழ்மைக்கும் மனத்தாழ்மைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. There is a difference between humility and lowliness of mind. தாழ்மைன்னு சொன்ன உடனே ஒருத்தனை பார்த்த உடனே அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே இறங்கி வேஷம் போடுறதெல்லாம் தாழ்மையினுடைய ஒரு கோலம். And one fashion or one form of humility is you humble yourself before others. ஆண்டவருடைய தாழ்மை என்பது பரலோகத்தை விட்டு அப்படியே பூலோகத்துக்கு இறங்கி வந்தது. But the humility of God is coming down from heaven to earth. இன்னும் தாழ்மை என்கிறது அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. Yes, even greater humility is he got down to the depths of the earth. அடிமையின் ரூபம் எடுத்தார்.
He took the form of man. மனித சாயலாய் மாறினார். He took the form of a servant, became the நமக்கு இந்த likeness of நாட்களிலே man. பேச்சில் அல்ல செயல்களில் நமக்குள்ள மனதளவில் தாழ்மை வேண்டும். In these days, not just in speech, but we need humility in our action, in our mind. அடுத்ததாக எப்படி நமக்கு மேன்மை கிடைக்கும்? Nextly, how do we receive the excellence? நாம் எப்படி அவருடைய மேன்மையாய் மாற முடியும்? How can we become God's excellence? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to Genesis chapter 4 and verse 7. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு முதலாவது நமக்கு தாழ்மை கற்றுக்கொள்ள வேண்டும். First of all, we ought to learn humility in this path. இரண்டாவதாக Secondly, ஆதியாகமம் 4:7 Genesis 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை கிடைக்கும். If you do well, you will have the excellence. இந்த மார்க்கம் நன்மை செய்கிற ஒரு மார்க்கம். This is a religion, a path of doing well. தீமையை நன்மையினால் வெல்லக்கூடிய மார்க்கம். A path in which you have to overcome evil with good. நன்மை செய்து புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God says it is the will of God that you do good and put into subjection the ignorance of foolish man. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி நன்மை செய்ய முடியும்? How can an ordinary man do good? ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை என்று பவுல் பேசுகிறார். In Romans 7, Paul says, I do not have the habit of doing good. நன்மை செய்கிற விருப்பம் இருக்கிறது. I have the desire to do good. ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. But I don't do good. அப்ப எப்படி ஒரு மனுஷன் நன்மை செய்ய முடியும்? Then how can a man do good? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின்படி, Turning to Acts 10:38. இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 10:38. Acts 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் அவர் மேல இருந்தபடினால் அவர் இந்த மாம்ச சரீரத்தில் இருந்தாலும் இயேசு நன்மை செய்ய முடிந்தது. Because a good anointing rested upon Jesus, though he was in this flesh, he could do good. அதனால தான் நீங்க அபிஷேகத்துல நிரம்புங்கன்னு நம்ம சொல்றோம். That is why today we exhort you to get filled with the அபிஷேகம் வர Spirit. வர வர தான் இந்த தீமை நம்மை விட்டு விலகும். Even as anointing fills us, evil will depart. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். When that which is full comes in, that which is in part shall be done நல்ல away. அபிஷேகத்துல நிரம்பும் பொழுது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் பிதாவாகிய தேவன் நசரேயனாகிய இயேசுவை நிரப்பினார். Here we see how God anointed Jesus of Nazareth with the Holy Ghost and with power. அதனால இந்த நாட்களிலே நாம் அவருடைய மேன்மையா இருக்கணும்னா நன்மை செய்யணும். Therefore these days that we might be God's excellence, we ought to do good. நாம் அதிகமாக நம்மை தாழ்த்த வேண்டும். We need to humble ourselves much. உபாகமம் 28:1 பார்க்கும் பொழுது, Again Deuteronomy 28:1. உபாகமம் 28:1. Deuteronomy chapter 28 verse 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் நம்மை மேன்மையாக அவருடைய மேன்மையாக மாத்தணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நாம் செயல்படுத்தி பழகணும். That God might make us his excellence, we ought to put into practice all the words or the commandments of God. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட மேன்மை உள்ளவர்களாய் இருக்கணும்? Today how many of us have such an excellence in our life? வசனத்தை கேட்பதோ படிப்பதோ எளிது. It is very easy to hear the word of God. வசனத்தை பிரசங்கிப்பது அதைவிட எளிது. And to preach the word of God is much more easier. ஆனா வசனத்தை பயிற்சிவிப்பது தான் ரொம்ப கஷ்டம். But to put into practice the word of God is difficult. ஆனா நாம் அதுக்கு செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிந்தால் சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டிய காரியம் அவருடைய ஊழியம். But if we hearken diligently and obey the voice of God, it is God's ministry to set us on high. எதிரு என்று சொன்னால் அவருடைய மேன்மை என்று அர்த்தம். Chithro means his excellence. இந்த மேன்மை வரணும்னா நம்ம தாழ்த்தணும். As to have this excellence, we ought to humble நாம் ourselves. நன்மை செய்ய வேண்டும். We ought to do good. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து அதை செயல்படுத்த வேண்டும். We ought to hearken diligently to the voice of God and practice it. அடுத்ததாக இந்த மேன்மையை அடைய நாம் பிரதிஷ்டை பண்ண வேண்டியிருக்கிறது. Nextly, to attain this excellence, we ought to consecrate ourselves. இந்த பெந்தேகோஸ்தே மார்க்கம் என்பதே ஒரு பிரதிஷ்டையின் மார்க்கம். This Pentecostal religion is a religion of consecration. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் பிரதிஷ்டை பண்ணணும். After coming inside, we need to consecrate ourselves every day. ஊழியக்காரங்களுக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கு. A consecration for the servants of God விசுவாசிகளுக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கு. and even for believers. பரிசுத்தத்துக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கு. A consecration for holiness. விசுவாசத்துக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கு. Consecration for faith. தெய்வீகத்துக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கு. Consecration for divinity. சாப்பாட்டுல ஒரு பிரதிஷ்டை இருக்கு.
Consecration for humility சாப்பாடு, and consecration for food habits நம்முடைய Dressல ஒரு பிரதிஷ்டை இருக்கு. and consecration in our dressing. ஒவ்வொரு அம்சங்களிலும் ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கை நமக்கு இருக்கு. And we have a consecrated life in every aspect. சங்கீதத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? What does the psalmist say in Psalms? பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டிச் சேருங்கள் என்பார். He says, gather my saints unto me, those saints who have made a covenant with me by sacrifice. அந்த உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் சங்கீதம் 50:5 இதை நாம் பார்க்க முடியும். Psalm 55 we see about the saints who make covenant. அப்ப பலியினால ஒரு உடன்படிக்கை பண்ணும் பொழுது நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. When we make a covenant by sacrifice, holiness is formed in us. அப்பொழுது நாம் பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம். Then we became saints. அவர்களை மாத்திரம் தான் இயேசு கூட்டிச் சேருங்கள் என்பார். It is only at then God Jesus will say, gather them. இன்னைக்கு நமக்குள்ள என்ன பிரதிஷ்டை இருக்கு? Today what consecration do we have? நமக்கு மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதுதான் பிரதிஷ்டை. What is the difference between us and others? That is the consecration. ரட்சிக்கப்படாதவனுக்கும் ரட்சிக்கப்பட்டவனுக்கும், And the unsaved and the saved, ஞானஸ்நானம் எடுத்தவனுக்கும் எடுக்காதவனுக்கும், between the water baptized and those who are non-water அபிஷேகம் baptized, பெற்றவனுக்கும் பெறாதவனுக்கும், between the spirit baptized and those who are not spirit மற்ற baptized, சபைக்காரனுக்கும் பெந்தேகோஸ்தே சபைக்காரனுக்கும், between other fellowship and the Pentecostal fellowship, மற்ற ஊழியர்களுக்கும் நம்முடைய ஊழியர்களுக்கும், between other servants of God and our servants of God. இப்படி நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பிரதிஷ்டை தான் நம்ம ரெண்டு பேரும் நம்மையும் மற்றவங்களையும் வேறுபடுத்தி காண்பிக்கும். Likewise, all this way, it is only a consecration which differs us from others. அவங்களுக்கு ரெண்டு கண்ணு தான், நமக்கு ரெண்டு கண்ணு தான். They have two eyes as well we. அவங்களுக்கு அதே ரத்தம் தான் ஓடுது, நமக்கு அதே ரத்தம் தான் ஓடுது. They have the blood flowing in them, the same is in us. ஆனா பிரதிஷ்டையில தான் வித்தியாசம் இருக்கு. But the difference lies in இந்த consecration. பிரதிஷ்டை வித்தியாசம் தான் பரலோகத்திலேயும் இடங்களில் வித்தியாசமாய் மாறுகிறது. It is the difference in this consecration that makes us to have different places in eternity. இங்கே அவங்களுடைய பிரதிஷ்டையின் அடிப்படையில தான் பரலோகத்திலே ஸ்தானங்களும் ஸ்தலங்களும் வித்தியாசப்படுகிறது. Based on the consecration of a person in this world, their place and their position in heaven will differ. அதை நீங்க சரியான விதத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். Need to understand it very clearly. எப்படியும் வாழலாம். You can live as to how we can. எல்லாவற்றுக்கும் எப்படியும் வாழறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்கிறது, தகுதி இருக்கிறது. Yes, we have the desire and it is expedient to live as we like. பவுல் சொல்லுகிறார், Saint Paul says, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. He says, I have the power to enjoy everything. ஆனா அது எனக்கு தகுதியா இருக்காது. But it cannot be expedient to me. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. அப்ப நம்முடைய பிரதிஷ்டை எப்படி இருக்கிறது? Therefore, how is our consecration? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:8 Turning to Philippians 3:8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று விடுகிறேன். For the excellency of the knowledge of Christ I count it as loss. அப்ப அவருடைய மேன்மையா மாறணும்னா அவருடைய அறிகிற அறிவின் மேன்மையாக நாம் செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும். Therefore, to become God's excellence, we need to work out the aspect of knowing the excellency of Him. இதை குறித்து பவுல் பேசும் பொழுது, About this Saint Paul says, எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், எல்லாவற்றையும் குப்பையா என்கிறேன் அடுத்த வசனத்துல சொல்லுகிறார். in the next verse he says, I have counted all things as dung and loss. ஏன் குப்பையா என்னணும்? Why counting as loss? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. For the excellency of the knowledge of Him. அவர் பரலோகத்தை விட்டுட்டாரு. He left heaven. அப்படினால் பூலோகத்தில் வந்தாரு. And He came down to நாம் earth. பூலோகத்தை விட்டாதான் நாம எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். Only if we leave earth can we go to heaven. நமக்கு இந்த உலகம் தான் சதம்னு நம்ம இருந்தோம்னா பரலோகம் போக முடியாது. If we think world is enough for us, we cannot go to heaven. அப்படினா நம்ம பிரதிஷ்டை பண்ணியே ஆகணும். If then we have to consecrate. சில காரியங்கள் எல்லாம் நஷ்டம்னா நஷ்டம்னு விட்டுறணும். Count certain things as loss only. உலகத்தின் மேன்மைகளை குப்பையாக எண்ணணும். And count the excellency of the world as dung. ஏன்னா எல்லாமே இந்த உலகத்தோட ஒண்ணுமில்லாம போகக்கூடிய காரியங்கள். Because all these things are brought to naught in this world. அது எல்லாருக்கும் அந்த தரிசனம் கிடைக்காது. But not all will have this vision. பவுலை போன்றவர்களுக்கு மட்டும் கிடைக்கும். People like Paul will have this vision. அதனால தான் அவர் சொல்கிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன், லாபமாயிருந்தவைகள் எவைகளோ எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்னு சொல்றாரு. Therefore he says, what things were gained to me, those I counted loss, doubtless I count all things but loss and dung for the excellency of the knowledge of Him. இந்த அறிகிற அறிவின் மேன்மையை ஒரு ஊழியனுக்கு வரும்பொழுது அவன் அம்மாவை கூட அப்பாவை கூட அக்கா தங்கச்சிகளை கூட பலிபீடத்துல நின்னுறான்.
வச்சிரோம். When a servant of God has this excellency of knowledge, he lays even his own father, mother, and even his own brother and sister upon the altar. அவனுடைய சொத்து சுகம் மாம்ச இச்சை எல்லாத்தையுமே பலிபீடத்துல தூக்கி வச்சிரோம். He lays all his property, goods, flesh and lust, everything upon the altar. அவனுக்கு அது இந்த அறிவின் மேன்மைக்காக இதெல்லாம் அவனுக்கு எதா மாறிடுது, குப்பையா மாறிடுது. For the excellency of the knowledge of him, all things are become dung. இதே அறிவு விசுவாசிக்கு வரும்போது, when this same knowledge comes into a believer, அப்பதான் அவங்க உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், உலக ஆடம்பரங்கள், உலகத்தில் உள்ள எல்லா ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் என்ன செய்றாங்க, அறைகிறார்கள். they crucify onto the cross every lust of the flesh and the lust of the world and the lust of the eyes. இங்கேயும் நல்லா அனுபவிச்சுட்டு அங்கேயும் பரலோகத்துக்கு போலாம்னு நம்ம நினைச்ச கூடாது, கனவுல கூட கண்டற கூடாது. Don't ever dream that you can enjoy the world nicely as well then enjoy heaven. இங்க ஒரு தலைவன் வந்து இயேசுவிடத்துல கேட்டான், ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டு வான்னு சொன்னாரு, அதோட போனவன் தான். There was a leader who came and asked to Jesus, what should I do to inherit eternal life? He said, you have to sell everything and come and follow me. He left then that day. நீங்க வந்து எதையாவது ஒண்ணு விட்டாதான் எதையாவது ஒண்ணு பெற்றுக்கொள்ள முடியும். But only if you forsake something you can receive something. ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது, கூடாது. You cannot serve nor should you serve with two masters. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். This is a thing we ought to be very careful in our lives. தேவன் நமக்கு கொடுத்த இந்த அனுபவங்களை எந்த சூழ்நிலையிலும் நாம் இழந்து போகவும் கூடாது. And we should not lose this precious experience which God has given us in any situation. கர்த்தர் உன்னை மேன்மையா வச்சிருக்கிறார்னா நீ அதை இழந்துற கூடாது. If God has kept you in an excellent manner, don't lose it. உன்னுடைய பிரதிஷ்டையை நீ விட்டுற கூடாது. Don't lose your consecration. யூதா 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to Jude 6. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it said இந்த there? மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களை அவர் தண்டித்தார், நியாயம் தீர்த்தார். It is said, the Lord punished and judged the angels who kept not their first estate. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அந்த மேன்மையை விட்டுட்டாலே நமக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடும். The moment we forsake that first estate, everything is over. அந்த தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற வாழ்க்கையை நாம் விட்டுவிடக் கூடாது. We should not forsake the life of living according to the voice of God. நன்மை செய்கிற வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாது. Never forsake the life of doing good. தாழ்மையின் ஜீவியத்தை விட்டுவிடக் கூடாது. Never forsake your humble life. அந்த பிரதிஷ்டை வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாது. Never forsake your consecrated life. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு After coming into this path, நாம் இந்த ரகசியமான ஆலோசனைகள் தவறான குரூப்போட சேரவே கூடாது. we should never join with secret counsel who devise wickedly. ஏனென்றால் நாம் மேன்மையில் பிரதானமானவர்கள். Because we are excellent in our magnificence. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That is what the word of God says. ஆதியாகமத்துல நாம் பார்க்கும் பொழுது Turning to book of Genesis 49ஆம் அதிகாரத்துல and 49, ரூபனை பத்தி சொல்லியிருக்கிறது, நீ என் மேன்மையில் பிரதானமானவன். it is said about Reuben that thou art the firstborn or the beginning of my strength. அடுத்ததாக ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய மேன்மையானவர்கள். And nextly it is God's children who are excellent. 49ஆம் ஆதியாகமம் 49:6 பார்க்கும் பொழுது, Turning to Genesis 49:6, என் மேன்மையே நீ அவர்கள் கூட்டத்தில் சேராதே. mine honor be thou not united with them, அந்த ரகசிய ஆலோசனைக்கு நீ உடன்படாதே. and do not come thou into their secret. ஆண்டவருடைய மேன்மையா இந்த சபையில யாரெல்லாம் மாற்றப்பட்டீங்களோ, நீங்க இந்த ரகசியமான ஆலோசனைகளுக்கு இல்லாவிட்டால் தனியான ஒரு கூட்டத்துக்கு நாம் பங்காளிகளாக மாறிவிடக் கூடாது. All those who are come into the church of God, let us not be partakers of the secret counsel. இந்த மார்க்கத்திலேயும் சில கூட்டங்கள் வித்தியாசமாய் இருக்கும். Even in this same religion, there may be different groups. இதுலயும் நாம ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். But even in this, we need to have a solitary life. அதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். Hope you would understand this. என் மேன்மையே நீ அவர்கள் கூட்டத்தில் சேராதே. Mine honor be not thou united in the assembly. எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான். You are all truly children of one father. அப்படிதானே? Is it ஒரே not? தகப்பனுடைய பிள்ளைகள் தான். ஆனா தகப்பன் சொல்றாரு, என் மேன்மையே இந்த கூட்டத்துல நெஞ்சிராத, சேர்ந்துராதங்கறாரு. They are all children of the same father, but he says, mine honor be not united with them. வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. Not all that is white is milk. அப்படினால இதுலயுமே நம்ம வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Therefore we need to preserve our separation even in this. ஆண்டவருடைய மேன்மையாய் மாறக்கூடியவர்கள்
அவருடைய பலிகளும் மேன்மையாக இருக்கும், காணிக்கைகளும் மேன்மையா இருக்கும். Those who become the excellency of God, their sacrifices, their offerings will also be excellent. உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய ஊழியம், உன்னுடைய ஒவ்வொன்றுமே மேன்மையானதை நாம் செலுத்தி பழகணும். As we have to habituate in offering the best, the excellent in our offerings and ministry. எபிரேயர் 11:4 பார்க்கும் பொழுது, When we turn to Hebrews 11:4, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். என்ன பலியை செலுத்தினான்? மேன்மையான பலியை செலுத்தினான். excellent sacrifice. அதான் ரொம்ப முக்கியமானது. That's very important. இங்க எல்லாரும் காணிக்கை கொடுக்கலாம். All may give the offerings. அமௌண்ட் பொறுத்து அது மேன்மையா மாறுறதல்ல. Not that you give to them and then becomes excellent. நான் திரும்பவும் சொல்றேன். I repeat. ஒருத்தர் கொடுக்கிற காணிக்கை மத்தவங்களை விட 50,000 ரூபாய் கூடி இருக்கு, அதனால அது எக்ஸலன்ஸ் நான் சொல்லல. I don't tell the offering of one person is excellent because he offers 50,000 more than others. இத கொடுக்கும்போது உன் மனநிலை எப்படி இருந்ததோ அதை வச்சு தான் எக்ஸலன்ஸா மாறும். But your offering will become excellent depending on the mind you have. காயினும் செலுத்துகிறான், Cain is offering. ஆபேலும் செலுத்துகிறான். Abel too. ரெண்டு பேரும் அவங்கவங்க சக்திக்கு ஏற்றவனமா செலுத்துறாங்க. Both of them according to their power. ஒருத்தன் நிலத்தின் கனிகளை செலுத்துகிறான், One the fruit of the field, ஒருத்தன் மந்தையின் தலையீற்றுகளை செலுத்துகிறான். the other the firstborn of these fold. ஒன்னு ரெகக்னைஸ்ட் ஆயிருது, ஒன்னு ரிஜெக்ட் ஆயிடுது. One was accepted, the other rejected. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Just think of this. அவன் அப்படியே தடுமாறுறான். He was just stumbling. அவனுக்கு டென்ஷன் தான் கூடுதே தவிர ஏன் இது இப்படி ஆகலன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற தாட் அவனுக்கு என்ன செய்யல, வரல. Tension kept rising up, but he could not understand or he could not pause to think why it happened. எப்படி தம்பி இத கர்த்தர் ஏத்துக்கிட்டாரு? Why did God accept my அப்ப நான் brother's எங்க தப்பு பண்ணிட்டேன்? And what wrong did I ஐயோ do? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நானும் எனக்கு அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்தா நானும் என்ன செய்றேன், அடுத்த ட்ரிப் நல்லா செலுத்துறேன், அந்த மனப்பக்குவம் அவனுக்கு வரல. He did not have the maturity in his mind to apologize to God saying, Lord, tell me what is wrong in mine and I will rectify. நீங்க 10 ரூபாய் காணிக்கை கொடுக்கலாம், You may give 10 rupees as an offering 10 லட்சமும் கொடுக்கலாம். or even 10 lakhs. ஆனா உங்க மனநிலை எப்படி இருக்கு? But what is the state of your mind? ஒரு அனனியாவை போல செப்பிராளை போல இருக்கீங்களா? Are you like Ananias and Sapphira? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தேவாலயத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல நின்றார். Once Jesus Christ stood beside the offering box in the temple. ஒரு பெண் தனக்கு இருந்ததான எல்லாவற்றையும் போட்டாள். எவ்வளவு போட்டா? கோடிக்கணக்குல போட்டாளா? There was a woman who cast in all that she had. அவ போட்டது எத்தனை கோடி இருக்கும்? Was it in crores? How many crores? அப்படிலாம் அவ போடவே இல்ல. And she did not give so much. ஏனென்றா அவ கையில அவ்வளவு கிடையாது. Because she did not have that much. அவ கையில இருந்தது எவ்வளவுதான்? All that she had ஒரு துட்டுக்கு சமானமான 2 காசு தான் இருந்துச்சு. was 2 mites for 1 farthing. ஆனா அதுதான் அடுத்த நேர சாப்பாடு. But that was the next meal for her. என்ன பண்றது? What to do? அதையே கொடுத்துட்டா. She gave that ஆனா itself. மத்தவங்க தங்களுடைய இருந்ததிலிருந்து எடுத்துக்கொண்டு போட்டார்கள். But the others cast in from what they had. ஆனா தேவன் அந்த இடத்துல பார்த்தது பணத்தை அல்ல, God- அவளுடைய மனதை பார்த்தார். God in that spot did not look at the money, but their minds. நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு? How is our state of mind? கர்த்தருக்குன்னு செய்யணும், You do it for the Lord. இன்னும் செய்யணும், I should do more. இன்னும் கர்த்தருக்காக முடிஞ்ச அளவு I செய்யணும். should give even more as much as I அந்த can. மைண்ட்ல நீ வர்றியா? Did you come with that mind? இவ்வளவு கொடுக்கணுமா? Or should I give so இப்படி much? கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்க? If I give, what they will do? இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா இப்படி பண்ணிட்டாங்கன்னா If they do like that, like this, அது இப்படி பண்ணிடுவாங்களோ? and will they do this இப்படி way? எல்லாம் நம்ம ஆராய்ச்சியும் இதுவும் பண்ணேன்னா இது இங்க வந்தாலும் ஒன்று பிரயோஜனமோ இல்ல. If you are going to make a research like that, then there is no use of coming into this truth. அத போட்டுட்டியா அவ்வளவுதான், காணிக்கை பெட்டியிலே போட்டாச்சு. Once cast is cast. அது அடுத்த செகண்ட் எங்க போயிருதுன்னு அர்த்தம். The next second where it goes, யாரு அக்செப்ட் பண்றா? Who தெய்வத்தினுடைய accepts? கையில போயிருது. It reaches God's hand. அதுக்கு பிறகு அதை அவங்க தவறான விதத்துல உபயோகப்படுத்தினா அதுக்குரிய அக்கவுண்ட் யாரு கொடுத்துக்குவா? உன் அக்கவுண்ட் உன் கதை முடிஞ்சிருச்சு, அடுத்த அக்கவுண்ட் சாமியாருடைய கணக்கு. And then if the servants of God are going to misuse it, your account is over, but they have to pay the account to God. அடுத்து அவங்க அக்கவுண்ட் கொடுப்பாங்க. And then they will pay the account. அததான் நீங்க விளங்கிக் கொள்ளணும், விசுவாசிக்கணும். Believe, and we have to understand that and believe it. நம்முடைய பலிகள் காணிக்கைகள் எப்படி இருக்கிறது? How is our sacrifice and offering? நீ அவரின் மேன்மையாக நீ இருப்பாயானால் நீ அவருக்கு மேன்மையான பலியை செலுத்தணும். If you have to be his excellence, then you have to give an excellent sacrifice. ஒன்று, One, நீ
தாழ்மையா இருந்தால் உன்னை மேன்மையாக மாற்றுவார். If you are humble, God will make you his excellence. இரண்டாவது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை கிடைக்கும். 2, if you do good, you will be accepted. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். 3, if you hearken to his voice diligently, he will keep you on high. நாலாவது, அந்த அறிகிற அறிவின் மேன்மைக்காக நீ பிரதிஷ்டை உள்ளவனாய் குப்பையாக உலகத்தை எண்ணக்கூடியவனாய் மாற வேண்டும். 4, become consecrated and count this world to be dung and loss for the excellency of him. இந்த அளவு நீ மேன்மையாய் மாறிட்டு வரும்பொழுது ரகசிய ஆலோசனைகளுக்கு தவறான உறவுகளோடு ஜனங்களோடு நீ ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. When you thus become God's excellence, do not have or do not partake in secret counsel. இந்த லைஃபை எந்த சூழ்நிலையிலும் நீ காத்துக்கொள்ளாமல் விட்டுவிடவும் கூடாது. And never forsake this life, not able to maintain it at any situation. இப்படி நீ வரும்பொழுது உன்னுடைய காணிக்கைகள் மேன்மையானவைகளாய் மாறுகிறது. When it comes like this, your sacrifice will be excellent. இந்த ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் தான் மேன்மையான உயிர்த்தெழுதல். It is the resurrection of these people that will become a better resurrection. இவர்களுக்கு தான் அந்த மேன்மையான உயிர்த்தெழுதல்ல பங்கு கிடைக்கிறது. Only such will be partakers of the excellent resurrection. மேன்மையானவர்களுக்கு மட்டும்தான் எது கிடைக்கும்? மேன்மையான உயிர்த்தெழுதலில் பங்கு கிடைக்கும். Only the excellent or the better will receive the better resurrection. எபிரேயர் 11:35. Hebrews 11:35. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். மேன்மையான உயிர்த்தெழுதல் நமக்கு உண்டு. We have a better resurrection. அந்த உயிர்த்தெழுதலுக்கு போகணும்னா நாம அவருக்கு மேன்மையாக இருந்தாதான் அந்த இடத்துல நமக்கு பங்கு உண்டு. In order to partake of that resurrection, we ought to live an excellent life. அதனாலதான் கொரிந்தியர்ல ஒரு வசனம் உண்டு, அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Therefore, there's a verse in Corinthians which says, and they that are his will be risen again. அது என்ன அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? They that are his, what does it mean? 1 கொரிந்தியர் 15:23. 1 Corinthians 15:23. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் அவர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். வருகையில் யார் உயிர்ப்பிக்கப்படுவார்? அவருடைய மேன்மையாக இருக்கிறவர்கள் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Afterward, they that are Christ, they that are his excellence will be risen again. இதுதான் எத்திரோ என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், வாழ்க்கை. This is the meaning and the life of the word Jethro. அடுத்து இன்னொரு இடத்துல அவனுடைய பெயர், அது பிரிண்டிங்கா என்ன மிஸ்டேக்கோ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கலாம், ரகுவேல். Another place is name is called Raguel. ஒரு இடத்துல பையன் பேர் ரகுவேல்னு இருக்கு. At one place his son's name is Raguel. முதல்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவனுக்கு 7 குமாரத்திகள் மட்டும் தான் இருக்கு. But at first he had only 7 daughters. அப்ப இந்த இடத்துல ரகுவேல்னு அவர் பேரும் சொல்லி இருக்கு, இன்னொரு இடத்துல அவருடைய பையன் பேர் ரகுவேல்னு சொல்லி இருக்கு. In one place it is said his name is Raguel, in other place it is his son's name. சரி, ரகுவேல்னா என்ன அர்த்தம்? What does Raguel mean? தேவனுடைய சிநேகிதன், God's friend. ஏற்கனவே பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சிநேகிதராய் வாழ்ந்த பழைய ஏற்பாட்டில் சிலர் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் சிலர் உண்டு. Already in the word of God we see some people in the Old Testament and New Testament who are God's friends. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்து ஒரு ஆள் யாரு? One Old Testament person whom God loves என் much. சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. And Abraham's seed, who is my friend. அப்படிதானே? Is it not? யோவான்ல பார்க்கும் பொழுது In John, லாசரு சுகவீனமா இருக்கும்போது அவங்க சிஸ்டர்ஸ் லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்க. when Lazarus was sick, his sisters sent a letter to him. நீர் சிநேகிக்கிறவன் எப்படி இருக்கிறான்? வியாதியா இருக்கிறான். And him whom thou lovest is sick. ஆண்டவருடைய சிநேகிதர்களாக வாழும்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. Yes, we have a life in which we live as a friend of God. சிநேகிதர்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அது டைம் கிடைக்கும்போது ஆவியானவர் அனுமதிச்சா பார்க்கலாம். When Spirit of God permits, we will look into the subject of being friends. புருஷன் மனைவி கூட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கணும். Even husband and wife should remain as friends. அப்படிதானே? Is it not? சரிதானா? Am I right? புருஷனும் மனைவியுமே ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கலாம். Even husband and wife can remain as a friend. ஒரு சில வீடுகள்ல அப்படி இல்ல. In some houses it is not so. அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணா டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கு. Even if they try to keep the distance, their distance goes far. பைபிள் சொல்லுது சிநேகிதர் தான் சொல்லுது. The word of God calls them friends. உன்னத பாட்டுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, Reading in Song of Songs, அவரே என் சிநேகிதர், he is my friend. அப்படிதானே சொல்லுது. வாசியுங்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய சிநேகிதர். Jesus Christ is our friend.
5:16. 5:16. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். யாரு? Who? மணவாளன் யாரா மாறுறாரு இந்த இடத்துல? ஒரு ஃப்ரெண்டா மாறுறாரு. The bridegroom here turns to be a friend. மல்கியாவின் புத்தகத்தை பார்க்கும்போது Turning to book of Malachi, மனைவியை தோழின்னு சொல்லியிருக்கு. here about the wife it is said, my friend. மல்கியா 2:14. Malachi 2:14. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. யாரவா? உன் தோழி. She is the companion or friend. கல்யாணத்துக்கு முன்னால இப்படி தோழன் தோழியா இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு பிறகுதான் பிரச்சனை வருது. And now people are friends before their wedding, but after that they have the problem. தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு அன்பு ஐக்கியத்திலேயே தான் குடும்பத்தை கொண்டு போகணும். But the children of God should lead their family in good love and communion. ஒரு friend என்ன செய்வான்? A friend, சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக என்ன செய்வான்? ஒருவேளை ஜீவனையும் கொடுப்பான். may he even give his life for his friend. பைபிள்ல சொல்லி இருக்கிறது, The word of God says, ரூத் போவாஸ்னு சொல்லி, ரூத்தும் போவாசும் வாழ்ந்து குடும்பம் நடத்தினார்கள். the word of God says about the family life of Ruth and Boaz. ரூத்னு சொன்னா ஃப்ரெண்ட்னு அர்த்தம். Ruth means friend. சிநேகிதி அப்படின்னு அர்த்தம். She means she is the friend. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் நீங்க வாழ்ந்து பழகணும். A child of God should habituate in living like that. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நேசராக, நமக்காக பரிதபிக்கிறவராக, இப்படி பல ஸ்தானத்துல வெளிப்பட்டாலும் ஒரு இடத்துல அவர் சிநேகிதராக வருகிறார். Our God, though he appears in various ways as a beloved or as then the one who feels for us, he also is a friend for us. தேவனின் சிநேகிதன். God is your friend. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். As in our life, God is our best friend. இங்க உள்ள ஃப்ரெண்ட் எங்கட்டாவது போய் தள்ளி விட்டு போய்டுவான். The friend here will push us out and go. எங்கயாவது கண்ணில சிக்க வச்சிட்டு ஓடியே போய்டுவான். They will then make us to be caught in the water and go. நீ விழுந்துட்டேனா ஓடி போய்டுவான். And they will run away when you are amidst. நீ மாட்டிக்கிட்டேனா உன்னை கலத்தி விட்டுருவான். And if you are caught, they will try to dispel you out. உன்னை தெரியவே தெரியாதுன்றுவான். And they will say, I know you not. சர்ச்சில கூட ரொம்ப பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. And there are friends in the churches also. ஆனா சரியான ஃப்ரெண்ட்னா கண்டிச்சு உணர்த்தி அவங்க கூட இருக்கணுமே தவிர தவறுகளுக்கு கை கொடுக்க கூடாது. But the right friend will not give his hand for the wrong things, but will exhort and rebuke these friends. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் ஆண்டவருடைய சிநேகிதர்களாய் மாறுகிறோம்? Yet how many of us are the friend of God? ஆண்டவருடைய ஃப்ரெண்டா நம்ம மாற வேண்டிய காலம் இதுதான். This is the time we ought to be God's friends. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ட பேசுறான்னு நைட் முழுசும் அந்த செல் சார்ஜ் போய் திருப்பி அதுல போட்டுக்கிட்டே ஃப்ரெண்ட்ட பேசுறா. அந்த ஃப்ரெண்ட் இல்ல, முழங்கால நின்னு பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. Not that you speak to your friend all through the night charging your mobile, but you ought to speak all through your night to your God on knees. இது படுத்துக்கிட்டு பேசுற சிநேகிதர் அல்ல, முழங்கால நின்னுட்டு பேசுறதுக்கு ஒரு சிநேகிதர் இருக்கார். This is not a friend to whom you speak on bed, but a friend to speak on knees. அந்த சிநேகிதர்ட்ட நீ சொன்னீன்னா அவரு எப்பொழுதும் உன் கூட வந்துகிட்டே இருப்பார். If you then speak to him, he will be with you always. அந்த சிநேகிதர்ட்ட நீங்க பழகணும். You have to habituate being with him. அவருடைய சமூகம் தான் உனக்கு இன்பமாய் இருக்க வேண்டும். His presence should be your sweetness. அடுத்ததாக Nextly, ஓஃபா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hobab. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? மறைந்திருக்கும் இடம். The secret place. இல்லாவிட்டால் காப்பாற்றுகிற இடம். Or place of protection. மோசே தப்பி போன பொழுது அவனுக்கு மறைந்திருக்கிற இடமா எதுதான் கிடைச்சது? காப்பாற்றுகிறதுக்கு இடமா கிடைச்சது இடம் தான். என்னதான்? அதுதான் மோசேனுடைய மாமனாருடைய வீடு. When Moses was escaping, it was his father-in-law's house which protected him. ஒரு மறைந்திருக்கும் இடம். A secret place. தீங்கு நாளில் என்னை தன்னுடைய கூடாரத்தில் அவர் மறைத்துக் கொள்ளுகிறார். And he shall hide me in his pavilion in a secret place. இன்னொரு விதத்துல அன்போடு சீராட்டுகிற இடம் என்று கூட எழுதியிருக்கிறார். In another place it is written, the place where they are mixed with love. நமக்கு இந்த நாட்களிலே நாம் அப்படி ஒரு ஆளா மாறி இருக்கிறோமான்னு பாருங்க. But just think that if we are in such a state in these days, even மீதியான் தேசம் வந்திருக்கிறவன் எபிரேயன்.
And here he is from Midian and the person who came was an எந்த Hebrew. வித்தியாசமும் அவன் பார்க்கவே இல்ல. He did not look at any of their difference. நம்ம சபைக்குள்ள வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, நமக்கு கூட இந்த நாட்கள்ல இன்னும் வித்தியாசங்கள் இருக்கிறது. We are so many years after coming into this church, still we show the difference. எபிரேயன் ஒருத்தன் வந்திருக்கிறான். A Hebrew was come. இவன் வந்து மீதியான் தேசத்து ஆசாரியன். This man was a priest, a Midianite. ஆனா அவனை ஏத்துக்கிட்டான். But he accepted him. அவனை தன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாய் மாற்றுகிறான். He made him one of his எப்படி family. அவனால அப்படி பக்குவம் கிடைச்சது? How could he get that maturity? நம்ம பாருங்க, இன்னும் இத்தனை வருஷம் ஆச்சு, நமக்கு இந்த கல்யாணம்னு வந்த உடனே வண்டி படபடன்னு உதறிடுறான், ஜாதிட்ட போய் சேர்ந்துடுறான். இனம் இனத்தோடு சேருமாம். We are so many years into this assembly, but during the time of wedding we show as to how we practice with our kind. அப்படிதானே நம்ம போயிடுறோம். Are we not like that? ஒருத்தர் சொன்னாரு, அதெல்லாம் பாஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க, ஆபிரகாம் அவர் கரெக்டா தான் செஞ்சிருக்கிறாரு. One person said, pastors and brothers would tell that, but Abraham did the right. ஆபிரகாம் அப்படி செஞ்சதனால தான் கடைசில சாவுல இஸ்மவேல் வந்தான்னு உங்களுக்கு தெரியும். You know well, because Abraham did that, even at his death Ishmael was there. தேவன் அவன்ட்ட ஃபர்ஸ்ட் பேசின கற்பனையை உடைச்சதனால தான் அவனுடைய வாழ்க்கையில பயங்கர போராட்டங்கள். It is because he broke the first commandment of God that there were terrible conflicts in his life. இந்த மார்க்கத்துல வந்த பிறகு நம்முடைய லைன் மாறணும். After coming into this religion, our line should change. சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். Let's come to our subject. அவனுக்கு ஆடுகள் இருந்தது. He had sheep. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Exodus 2:16. இதுல தான் ஃபர்ஸ்ட் அவன் இன்ட்ரோ듀ஸ் ஆகறான். He is introduced there in the beginning. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அங்கே அவர்களுக்கு ஆடுகள் இருந்தது. He had sheep or flock. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆடுகள் தேவை. A child of God needs a flock. நமக்கு கூட இந்த நாட்களில் ஆடுகள் என்று சொல்லுவது ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. And even in these days sheep has two meanings to it. ஒன்று சுபாவம். One, character. இரண்டாவது ஆடுகள் என்பது ஆத்துமாக்கள். The other, souls. ஒன்று நமக்கு இந்த ஆடுகளுடைய சுபாவம் தேவை. One, we need the nature of the sheep. சத்தமிடாது இருக்கிற ஆடுகள். A sheep that opens not its mouth. அது மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக எப்படி நிக்கும்? சத்தமிடாமல் நிக்கும். It is a sheep dumb before the shearers. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. The word of God says that. ஏசாயா 53:7. Isaiah 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் வாயே திறக்க மாட்டார். He opened not his mouth. நமக்கு ஆடுகள் இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு திவ்ய சுபாவங்கள் இருக்க வேண்டும்னு அர்த்தம். If we have sheep, it means we have divine natures. நம்ம ஆளுங்களை பேச விடுங்க பாருங்க, ஐயோ பயங்கரமா பேசுவாங்க. Leave our people to talk, they will talk nicely. இவங்க வீட்ல இருக்காங்கன்னு வீட்ல போய் கண்டுபிடிக்க வேண்டாம், ரோட்லயே கண்டுபிடிச்சிடலாம். You need not go to their homes to watch them, even in the streets you can see. அப்படிதானே? Is it not? இவங்க இருக்காங்களா இல்லையாங்கறத வீட்ல போய் தட்டி சிஸ்டர் பிரதர்னு கண்டுபிடிக்க வேண்டாம். ரோட்ல வரும்போதே தெரியும், சிக்னல் விழுந்துட்டு இருக்கும், பெல் அடிச்சிட்டு இருக்கும். You need not knock their houses and then call them brother and sister. You can hear their voice right in the streets and roads. இயேசு கிறிஸ்து சத்தமிடாத ஒரு ஆட்டுக்குட்டி. Jesus Christ was a lamb which did not open the ஆடுகள் mouth. இருக்குதுன்னு சொன்னா நம்முடைய திவ்ய சுபாவங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. If we have sheep, then divine natures are much important for us. இங்க சத்தமிடாத ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இருக்கு. Here, lamb which opened not its mouth. இன்னொரு இடத்துல இருக்கு சாதுவான ஆட்டுக்குட்டின்னு இருக்கு. Another place, the lamb that is meek. எரேமியா 11:19. Jeremiah 11:19. மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும் அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன். எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி அவரு? சத்தமிடாத மாத்திரமல்ல, என்னது? சாதுவான ஆட்டுக்குட்டி. ஆனா நம்முடைய சாதுகள் எல்லாம் டக்குன்னு மிரண்டுறாங்க. The meek lamb, but you know our meek people, they are frightened soon. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுமா. If the hermit is afraid, then even the forest cannot bear ஒரு it. தேவனுடைய பிள்ளை சத்தமிடாத ஆட்டுக்குட்டியாகவும் இருக்க வேணும், சாதுவான ஆட்டுக்குட்டியாகவும் இருக்க வேணும். A child of God should be a lamb which opens not its mouth and also meek. அவன் மீதியான் தேசத்து ஆசாரியன். He was a priest of Midian. அவன் ஒரு ஆசாரியன். He was a priest.
அவனுக்கு தெரிஞ்ச உபதேசத்துல அவன் ஆசாரியனாக இருந்தான். A priest according to the doctrine he knew. அவனுக்கு தெரிந்த பாதையில அவன் ஒரு ஆசாரியனாக இருந்தான். A priest according to the path he knew. நாமும் கூட தேவனுடைய ஆசாரியர்கள் தான். We too are God's priests. ஊழியர்கள் மாத்திரமல்ல விசுவாசிகளும் ஆசாரியர்களே. Not only servants of God, believers too are priests. வெளிப்படுத்தல் 1:6 Revelation 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே ஆசாரியர்கள். Everyone washed by the blood of Jesus is a priest. ஆசாரியன் எப்படி இருப்பான்? A priest, how would he be? அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரிய கூடாது. He should not depart from the tabernacle. அவன் எங்கேயுமே சுத்த கூடாது. He should not roam about. பிரமாணத்திலேயே தான் நிக்கணும். He should be within the law. இயேசுவின் இரத்தத்தினால என்றைக்கு நீங்கள் கழுவப்பட்டீர்களோ அன்றையிலிருந்து கடைசி வரை நீங்கள் அந்த பிரமாணத்திலேயே தான் நிக்கணும். The day one you are washed by the blood of Jesus, from them on stayed in the law. இவனுக்கு நடந்த சம்பவம் என்ன? What happened to this person? 7 குமாரத்திகள். He had 7 daughters. இது எதை காண்பிக்கிறது? What does this show? நம்முடைய பலவீனத்தை காண்பிக்கிறது. It shows our weakness. நம்முடைய வாழ்க்கையில பல நல்ல சுபாவங்களும் இருக்கு, ஆனா அதே நேரத்துல அதிகமான பலவீனங்களும் இருக்கிறது. There are good natures in their life, at the same time very much weaknesses also. பைபிள் சொல்லுகிறது ஸ்திரீகள் பலவீன பாண்டம் என்று சொல்லுகிறது. The word of God says women are weaker vessel. 1 பேதுரு 3:7 1 Peter 3:7. அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது 7 குமாரத்திகள் என்று சொல்லி இருக்கிறார். In this way it is 7 daughters. ஒரு பலவீனம் அல்ல, 2 பலவீனம் அல்ல, அதிகமான பலவீனங்கள் அவனுக்கு இருந்தது. Not just 1 or 2 weakness, he had much weakness in his life. ஆனாலும் நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்க வேண்டும். But his strength should be made perfect in all our weaknesses. தோல்விகள் வரும், failures will come, பலவீனங்கள் வரும், weaknesses may அதே come, நம்முடைய வாழ்க்கையை வச்சிர கூடாது. but don't keep that itself as a life. இவன் அப்படித்தான் தொடர்ந்து கொண்டிருந்தான். He continued that ஆனா way. எப்ப மோசே வந்தானோ தன்னுடைய குடும்பத்தோடு இணைத்துக் கொண்டான். But the time when Moses came and united with his family, அதுதான் அவனுடைய பலவீனத்திலிருந்து பலத்துக்கு அவன் கடந்து வந்த முதல் அனுபவம். that was the first experience in which he stepped out of his weakness into strength. எப்ப மோசே அவன் வீட்டுக்குள்ள வந்தானோ அன்னையிலிருந்து தான் அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் சம்பவிக்கிறது. The time when Moses stepped into his house, changes took place. நமக்குள்ள தேவனுடைய பலனை நாம் அனுமதிக்க வேண்டும். As we ought to experience the strength of God. இங்க நான் பார்க்கும் பொழுது அவனுக்கு 7 பிள்ளைகள் இருந்தார், 7 குமாரத்திகள் இருந்தாங்க. Here he had 7 daughters. பட் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. But they could not do anything. அவர்கள் 17 யாத்ராகமம் 2:17 வாசிங்க. Exodus 2:17. அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் தண்ணியை மொண்டு கஷ்டப்பட்டு நிரப்பி ஆடுகளுக்கு தண்ணி காட்டுற டைம் வரும்போது யார் வந்துட்டா? மேய்ப்பர்கள் வந்துட்டாங்க. ஓடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் துரத்தி விட்டுச்சு. இந்த பிள்ளைங்களாம் அமைதியா போய் அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தண்ணி மொண்டு வச்சதெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு ஓரத்துல நின்னுட்டாங்க. All these daughters, when they drew water and filled the troughs to water their father's flock, the shepherds came and drove them away. அதான் அங்க நடந்த சம்பவம். That is what happened. அவங்க பிரயாசப்படுறாங்க, அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. They labored but of no effects. தண்ணீர் மொண்டு மணிக்கணக்கா அந்த பிள்ளைங்க 7 பிள்ளைகளும் சேர்ந்து தண்ணியை மொண்டு நிரப்பி ஆட்டுக்கு தண்ணி காட்டுற டைம் வரும்போது யார் வந்துட்டா? அடுத்த குரூப் வந்துருச்சு, துரத்தி விட்டாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் அமைதியா போய் ஒரு ஓரத்துல நின்னுடுச்சு. The hours together these 7 strived or labored to fill their troughs with water. It is then that the shepherds came and drove them, and they were சொல்லுவாங்க கை கட்டினது என்ன செய்யல, வாய் கேட்டல. That which they came to the hand did not go to the mouth. அவர்கள் பலவீனமானவர்கள். Because they were weak. அதுபோல நம்முடைய ஜீவியத்தில் கூட நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம், ஆனாலும் பல வீக்னஸ் நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கு. It is so we labor much in our life, but because of our weakness we do not have God's blessing. இந்த இடத்துல தான் மோசே உள்ள வர்றான். And it is then Moses stepped in. ஏன் துரத்துறீங்க? Why do you draw them அந்த away? பிள்ளைங்க தான தண்ணி மொண்டுது. Why are they drawing water? ஏன் தண்ணி காட்ட கூடாது? Why shouldn't they give water to the flock? நான் நிக்கிறேன், தண்ணி காட்டுங்கன்னு சொன்னான். And he said, I will stand here, you do it. அதுதான் அவனுடைய பலனை காண்பிக்கிறது. That shows their strength. இப்போ இது முடிஞ்சு அந்த பிள்ளைங்க சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டாங்க. After this the daughters soon went to their home. அவங்க தகப்பனுக்கு ஆச்சரியம். And it was a surprise to their father. அவன் ஆசாரியனாச்சே. He was a priest. அவன் கேக்குறான், என்ன டைமுக்கு முன்னாலே வந்துட்டீங்களே? He asked, why did you come before time? ஏன்னா டெய்லி இந்த பிள்ளைங்க இப்படி தண்ணி மொண்டு வைக்கும், யார் துரத்திடுவா? அந்த மேய்ப்பர்கள் வருவாங்க, துரத்தி விட்டுருவாங்க. திருப்பி மணி கணக்கா அந்த பிள்ளைங்க வெளியே நின்னுட்டு எல்லாரும் போன பிறகு
வேற வழி இல்லாம நிரப்பிட்டு குடிக்க வச்சிட்டு கொண்டு வருவாங்க. Because every day the shepherds drove them away, these 7 daughters they waited for hours and hours together to fill their trough and water the father's flock. கோலியாத் வந்து நின்ற பொழுது இஸ்ரவேல்ல உள்ள பராக்கிரமசாலிகள்லாம் ஓடியே விடுவாங்க. இப்படி 40 நாள் நடந்து கொண்டிருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. When Goliath stood there challenging the champions of Israel, 40 days they came running away. ஆனா தாவீது வந்த பிறகு அங்க விமோசனம் வந்தது. But only when David came there was an atonement. இங்க எத்திரோ கேக்குறா, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே என்ன காரணம்? Here Jethro asked them, why did you come so soon? அப்பதான் அந்த பெண்கள் அந்த பிள்ளை விஷயத்தை சொன்னாங்க. Then the daughters said the matter. இவன் சொன்னா உடனே அவனை கூட்டுவாங்க. He said, you called him. நன்றி இல்லாம அவனை விட்டு வந்தது என்ன? And why should you send them away without gratitude? அவனை சாப்பிடுறதுக்கு கூட்டி வர வேண்டாமா? And should you not bring him to eat? இதுலதான் அவனுடைய நன்றி உணர்வு இருக்கிறது. And here lies his feeling of gratitude. இன்னைக்கு நம்மள அநேகருக்கு நன்றி உணர்வு கிடையாது. Today many of us do not have this gratitude. நமக்கு எல்லாருக்கும் நன்றி உணர்வு இருக்கா? Do we have this gratitude today? கர்த்தர் சுகமாக்குனா சாட்சி சொல்றீங்களா? Are you testifying when God heals you? நாங்க தான் சாட்சி சொல்ல விடாம ரெண்டு பேர் நிப்பாட்டிட்டீங்களே. And you are stopping with 2 and not giving us time to testify. வந்து அந்த ரெண்டு பேர்ல நீ முதலாளா வா. And come as the first in that 2 itself. ஆண்டவருக்கு ஓடி வந்து சாட்சி சொல்லு. You come run to testify about God. ரோடா போய் சொல்லு. Go testify in roads. ஜாதிகள் மத்தியில போய் சொல்லு. Testify among the nations. உனக்கு நன்றி இருக்கா? Do you have that gratitude? கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு காலத்திலும் மறக்க கூடாது. Never forget the benefits that God has done in your lives. அவன் தான் நன்றி உள்ள ஒரு மனுஷன். He was a grateful man. உடனே அவனை கூப்பிட்டு வாங்கங்கறான். He says soon call him. அனாதை போல நின்று கொண்டிருந்த மோசேயை அரவணைத்த மனிதன் தான் இந்த எத்திரோ. This Jethro was the man who embraced this Moses who was fatherless. அவனுக்கு எந்த ஆதரவும் கிடையாம அங்க அந்த துறவண்டையே நின்று விட்டான். With no support he was standing beside that well. ஆனா அவனை அரவணைச்சு ஒரு மனுஷனா குடும்பஸ்தனா மாத்துனது யாரு? எத்திரோ. But it is this Jethro who embraced him, finally made him a family man. அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. He was no ordinary person. அவனுடைய கரெக்டர் வந்து பைபிள்ல ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். His character is entirely different in the Bible. இன்னைக்கு மாமனாருக்கும் மருமகனுக்கும் எந்த வீட்லயாவது ஒத்து போதான்னு பாருங்க. ஒரு 100ல ஒரு 5 வீட்ல ஒத்து போகும். Today you can see only 5 out of 100 families in their father-in-law and the son-in-law will get together. அப்படிதானே? Is it not? 100க்கு 5 வீட்ல தான் மாமனாரை பார்த்தா மருமகனும் மருமகனை பார்த்தா மாமனாரும் விஷ் பண்ணிக்குவாங்க, பேசிக்குவாங்க, ஒரே வண்டியில போவாங்க, உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க. Only of 5 families in 100 you can see the son-in-law and the father-in-law getting together in every one of their course. கல்யாணத்துக்கு முன்னாலலாம் கால்ல கூட கல்யாணத்தன்னை கால்ல விழ சொன்னா விழுந்துருவான். And before the marriage even if he is asked to fall to the feet he will do it. அப்படிதானே? நம்ம சபையில தான் அந்த மெத்தட் கிடையாது. மற்ற மார்க்கங்கள்ல சில இடங்கள்ல என்ன உண்டு? கால்ல விழுந்து வணங்கி தான் பொண்ணை வாங்கிக்குவாங்க. In other religions you have that custom of falling at the feet. ஆனா இவனுடைய லைஃப்ல ஒரு நாள் கூட மாமனாருக்கும் மருமகனுக்கு என்ன கிடையாது? பிரச்சனையே கிடையாது. But in his life, in Moses' life, you can see there was no conflict at all between his father-in-law and him. நான் ஒருத்தன்ட்ட சொன்னேன், ஏய் மோசேயினுடைய மாமனார் எவ்வளவு அருமையான ஆளா இருந்திருக்கிறான், அதே மாதிரி அவனுடைய மோசே வந்து அவரோட எவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கிறார், நீ உன் மாமனாரோட கொஞ்சம் நல்லா இருந்து போயேன் அப்படின்னு சொன்னேன். I said to one person, look at the father-in-law of Moses and look at Moses how he went along with him. You also try to be good with your father-in-law. உடனே அவன் சொன்னா, மோசேயின் மாமனார் மாதிரி என் மாமனார் இருந்தா நான் ஓடி போய் முத்தம் கொடுத்துருவேன். Then he said, if my father-in-law was like Jethro, then I would run and kiss him. எப்படி இருக்கும்? How would it be? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய வீடுகள்ல இந்த ஐக்கியம் இருக்கா? Just think, is that unity in our family? வாசிச்சு பாருங்க யாத்திராகமம் Exodus 18ஆம் அதிகாரம் chapter 18 7ஆம் வசனம். verse 7. அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். இங்க வந்தா வீட்டுல வந்தாலே அந்த ஆள் ஏன் வந்தான்? எப்ப வந்தான்? என்கிட்ட சொல்லாமே வந்துட்டாரு. அனுப்பு போய் சொல்லு, நான் அடுத்து வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள போ சொல்லிடு அப்படிமா. Here if he comes to the house itself he will say, why did that man come? Before I leave this house and come again, he should depart. எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் அந்த காலத்துல அவங்க வச்சிருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. செத்தா மோசே செத்ததுக்கு கர்த்தர் வந்தாருன்னா எப்படி வருவாரு? இப்படி வாழ்ந்தாதான் வருவாரு. But look at how they lived, how they showed an example. Only because he had such a life, God came for the death of Moses. மாமனார் வந்துட்டாருன உடனே ஓடி போய் அவனை போய் முத்தம் செய்யறான். When he heard that his father-in-law has come, he ran and kissed him.
நம்ம ஆளுங்கள் அப்படி யாராவது இருக்கீங்களா? Is any of our people like that? அவனுக்கு நன்றி உணர்வு இருந்துச்சு. And he too had a ஒரு gratefulness. காலத்துல அனாதையா இருக்கும் பொழுது நம்மளை அவாந்தர வெளியில தேடி வந்து நமக்கு சாப்பாடு கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து நம்ம தூக்கி எடுத்து நிறுத்தினானேன்னு அந்த நன்றி உணர்வு மோசேக்கு இருந்துச்சு. Moses even had that gratefulness that I who has without a support, he called me, he embraced me, finally made me a family man, gave me such a life. கிறிஸ்தவம் என்பது பைபிள் மாத்திரமல்ல, வாழ்க்கை. Christianity is not just the Bible, it is life. உங்க மாமனார்லாம் வீட்டுக்குள்ள விடுறீங்களா? Will you let your father-in-law like that? மாமியார உள்ள விடுறீங்களா? Will you let your mother-in-law like that? இல்ல உங்க மருமகனை வீட்டுக்குள்ள விடுறீங்களா? Or will you allow your son-in-law? யோசிச்சு பாருங்க. Just think. இப்படி அநேகர் வீடுகளுக்கு எல்லாம் போறது இல்ல. In many families you see they don't go to their houses. போனாலும் மதிக்கிறது இல்ல. Even if they go they don't regard them. வந்தவங்கள வாங்கன்னு சொல்றது இல்ல. And those who come they don't invite saying come in. இப்படி எல்லாம் நீங்க வந்து விகற்பமா வாழ்ந்துட்டு கையில பைபிள் வச்சிருக்கிறது வந்து ஒரு மோசடி வாழ்க்கை. Living such an opposite life, if you take the Bible in your hand, it is only a cheating. ஒருவேளை அந்த மருமகனோ இல்லாவிட்டா அந்த மாமனாரோ ஏதாவது உங்களுக்கு விரோதமா செயல்படுத்தி இருந்தா மன்னிச்சு மறந்து அவங்களோட ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். If the son-in-law or the father-in-law had done something wrong, then try to forgive them and unite it with them. நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். Bring about such a habit in our life. இப்ப மோசேயே கர்த்தர் பேசுறார். Now God talks to Moses. நீ புறப்படு. You start. எகிப்துக்கு போ. You go to Egypt. நான் அற்புதங்களை செய்ய போகிறேன். And I'm going to do wonders. உடனே அவன் அப்படி இப்படி சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு சந்து வழியா வீட்டுக்கு விட்டு ஓடி போறான். And soon he did not say anything and he did not run away not saying anything. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல Exodus 4:18. மோசே தன் மாமனாகிய எத்ரோவினிடத்துக்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்துக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடே இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்ரோ மோசேயை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். எப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? Look at the conversation between Moses and his father-in-law. எப்படி மனைவி மூலமா பேசல, யார் மூலமாவும் பேசல. யார் மூலமா பேசுறாங்க? ரெண்டு பேரும் டைரக்டா போய் சொல்றான், நான் வந்து எங்க வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு யோசிக்கிறேன், நீங்க பெர்மிட் பண்ணீங்கன்னா போகலான்னு யோசிக்கிறேன். எவ்வளவு அவன்கிட்ட போய் என்ன செய்யறான்? உத்தரவு கேட்டுக்கொண்டான். He did not ask him through his wife, but he had a direct communication and asked him for a permission. உடனே அவர் என்ன சொன்னாரு? Then what did he say? அப்படியே போய்டு. You go. வந்துராத, போய்டு. You நீ go and போனீன்னா don't come. இனிமே அதோட உங்க வீடோட போய் சேர்ந்துரு. அப்படியே சொன்னாரு. என்ன சொன்னாரு? சுகமாய் போய் வாரு. Did he say you go get lost, but he said go in peace. அதுதான் தெய்வீகம். That is divinity. எவ்வளவு வயசு வித்தியாசம். Look at the difference in their age. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்னைக்கு ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான்னு அவனுக்கு நன்றி, அனாதை அணைக்கும் போது நம்மை சேர்த்துக்கொண்டானு இவனுக்கு நன்றி. ரெண்டு பேரும் எடுத்தெறிஞ்சு பேசுற பழக்கம்லாம் கிடையாது. ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. அழகா பெர்மிட் கேட்பான். பெர்மிட் கேட்ட உடனே தம்பி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார். That man was grateful because he kept his daughters safe, and this man was faithful, grateful because he kept his life. But now here he gave a beautiful permission, go in peace. இதுதான் அன்னைக்கு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. And that was their life they lived. லாபான் மாதிரி நான் 10 ட்ரிப்பு சம்பளத்தை மாத்தி அவனை ஒரு வழி பண்ணி நெருக்கிக்கிட்டு இருக்கிற மாமனாரா அவன் காணப்படவில்லை. He was not found as a father-in-law who was like Laban, who changed his wages 10 times. ஆனா இவன் அப்படிலாம் ஆள் கிடையாது. And he was not such a person. எத்திரோ ஒரு அருமையான மாமனார். Jethro was a beautiful father-in-law. நம்மில் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபை இருக்கும்? How many of us have this grace? மாமனார்ன உடனே நம்ம ஒரு பெரிய போஸ்டிங் கிடைச்சிருன்னு நினைச்சிட கூடாது. மாமியார்ன உடனே இன்னொரு போஸ்டிங் கிடைச்சிருச்சு, டபுள் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிட கூடாது. Don't think mother-in-law or father-in-law is a double promotion, a good posting. மருமகன்ன உடனே நம்மதான் அந்த வீட்ல இருக்கிறவங்களே டாப், விவரம் தெரியாம நம்மளை கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட கூடாது. Daughter-in-law should not think that they are the top in that family. மருமகன், even the son-in-law should not think that. அப்படி நம்ம எடுத்துட கூடாது. We should not consider that way. ரொம்ப கவனமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். But you should take up your life safely. பேசுகிற வார்த்தையெல்லாம் ரொம்ப கவனமா பேசணும். Your words should be very careful. நான் இப்படிலாம் ரொம்ப கண்டிஷன் பார்த்துட்டேன். And I have seen many conditions like this. ஒரு இடத்துல புருஷனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை. In one place there was a conflict between husband and wife. ஒரு 3.5 வருஷமா அந்த பிள்ளை வரல, திரும்பி வரல. 3.5 years that girl did not return. 3 வருஷம் கழிச்சு காம்ப்ரமைஸுக்காக அந்த மாமனாரும் மாமியாரும் வந்தாங்க. After that the father-in-law, mother-in-law came here for a compromise. நான் சொன்னேன் நீங்க வீட்டுக்கு போய் பேசி பாருங்க,
காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா கூப்பிடுங்க நான் ஜெபிக்கிறதுக்கு வரேன். Then I said, you go speak and see if they are in compromise, then I'll come to pray. அங்க போனா பயங்கரமான சண்டை வந்துருச்சு. When they went there was a greater quarrel. சண்டைன்னா இவன் வீட்டுக்குள்ளே போகல. And they couldn't even go into the house. எதுக்கு ரெண்டு பேரும் வந்தாங்க வெளிய போக சொல்லு. Before that they said, ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்காங்க? why did those two come? அவங்க ரெண்டு பேரும் வெளிய போனா தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேங்கறான். Ask them both to go and then I will come in. இது மணிக்கணக்கா போயிட்டே இருக்கு. Asked together, this strife went on. அவங்க பயந்து போய் அடிச்சிட்டு போடுவானோன்னு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு வெளிய வர மாட்டேங்கறாங்க. Finally they were afraid, saying this man would beat them up. They were in that house itself. இவன் போர்ட்டிகோல நிக்கறான். And he was standing in the portico. இந்த அம்மாவும் தங்கச்சிக்கும் என்ன பண்ணனும்னு தெரியல. And this mother and daughter did not know what to do. பிரச்சனை சால்வ் ஆயிட்டா நான் வரேன்னு சொல்லி இருந்தேனா? பிரச்சனை சால்வ் ஆனா நான் வரேன்னு சொல்லி இருந்தேன். If the problem is solved, I said I would come there. இவங்க போனை போட்டு பிரச்சனை சால்வ் ஆகாதனால பொய் சொல்லி என்னைய வர வச்சிட்டாங்க. Because the problem was not solved, they called me up and said a lie and asked me to come. எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஒரு பிரேயர் பண்ணிருங்க. Everything is clear, you just come and pray. நான் போனா அவன் ரோட்ல நிக்கறான். When I went there, he was in the road. அண்ணா ஏன்னா இவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு அனுப்புனீங்க? துரத்தி விடுங்க அண்ணா அப்படினா. Why did you send this man to our house? Chase them away. நான் சொன்ன ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு என்னைய கூப்பிட்டாங்க. இங்க என்னடானா இவன் ரோட்ல நிக்கறானே. They called me saying the problem is solved. Now they are standing in the road. இப்போ நான் போன உடனே அவனுக்கு என்ன பண்ணனும்னு தெரியல. வீட்டுக்குள்ள வாங்க ஜெபம் பண்ணலாம்னு சொன்னான். When I went, they did not know what to do. They said, come into the house, we'll pray. அவங்கள வெளிய போக சொல்லிட்டு என்னைய உள்ள வர வைக்கிறது வந்து நியாயம் கிடையாது. அவங்கள்ட்ட நீ காம்ப்ரமைஸ் பண்றேன்னா உன் வீட்டுக்கு நான் வரேன். இல்லையா சண்டை போட்டு சாரியா நான் போறேன்னு சொன்னேன். Don't ask them to stand out and I go in and pray. If you can speak on a compromise, then I'll come and pray. நம்ம ஆளுங்களுக்கு பாதி பேருக்கு பேச தெரியாது. Half of our people, they do not know what to speak. வசனம் பேசுவானே தவிர வாழ்க்கையில பேச தெரியாது. They speak the word of God but not the life. ஊழியக்காரன்ட்ட எப்படி பேசணும்? Don't know how to speak with the servants of எப்படி God. பேசணும்? How to speak with the father-in-law. மாமனார்ட்ட எப்படி பேசணும்? How to speak with the mother-in-law. ஓனர்ட்ட எப்படி பேசணும்? How to speak to the owner. வேலைக்காரன்ட்ட எப்படி பேசணும்? How to speak in the wood. பாஸ்டர்ஸ்ட்ட எப்படி பேசணும்? How to speak to the pastors. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எப்படி பேசணும்? How to speak to the neighbors. ஒண்ணும் தெரியாது. They don't know anything. மாத்தி பேசி அடி வாங்கிட்டே இருப்பானே தவிர. They speak something or the other and get the beatings. நான் கடைசில சொன்ன தம்பி நீ போய் ஒப்புரவாரு அவங்கள மரியாதையை ஏத்துக்க அப்படின்னு சொன்னா நான் வரேன். இல்லனா இனிமே இந்த வீட்டு பக்கமே தலை வைக்கிறது இல்ல. And then I called in the son and said if you can reconcile and then I will come into the house and pray. திரும்ப காம்ப்ரமைஸ் ஆயிச்சு. அந்த பிள்ளையை கொண்டு வந்து விட்டாங்க. குடும்பம் நல்லா போயிடுச்சு. Again they made a compromise. They left the girl and that family went on. ஆனா But இவனுக்கு அந்த கோபம் மாறவே இல்ல. this boy's temper did not change. கடைசில அவர் செத்து போயிட்டார். Finally he died. இவன் நினைச்சது அவர் வந்து திருப்பியும் மன்னிப்பு கேட்பாருன்னு. This man thought she will come again and ask for the pardon. ஆனா அவர் செத்து போயிட்டார். But they died. நான் மதுரை வந்த புதுசுல இப்ப இல்ல ஃபர்ஸ்ட் And this was 2004ல 5ல கன்வென்ஷன்ல அந்த பையன் இங்க வந்து அழுதான். என்னன்னு கேட்டேன். எங்க மாமனார் என்கிட்ட ஒப்புரவாகாமையே செத்து போயிட்டாரு. நான் சொன்னேன் நீதான் ஒப்புரவாகணும். And 2005 convention that boy came and cried saying my father-in-law died without reconciliation. சரி நீ செத்ததுக்காவது போனியா? அவ்வளவு இன்னைக்கு வந்து இந்த கன்வென்ஷன்ல வந்து சமையல் கூடத்துல உட்கார்ந்து அழுவுறியே. செத்ததுக்கு நீ போய் அங்க அழுதிருந்தாலாவது ஆண்டவர் ஏதாவது மன்னிப்பார்னா அதுக்கு போகல. Okay, did you at least go for his death? He said he did not go. இவங்க எல்லாம் சபையினுடைய கரும்புள்ளிகள். But these people are the black spots of the church. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். It may be difficult for you. வாழத் தெரியாதவன்லாம் சபைக்குள்ள இருந்து பிரயோஜனம் இல்ல. வாழத் தெரியலன்னா சொல்லி கொடுக்கறத கேட்டு பழகு. அப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து பழகு. He who does not know to live, at least you hear the word of God and try to live. ஒரு மாமனாரையோ ஒரு மருமகனையோ உன்னை சரியா நடத்த தெரியலன்னா இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறாயோ அதை யாருக்கு செய்கிற? எனக்கு தான் செய்றேன்னு தான் இயேசு சொல்றார். If you do not know how to lead your father-in-law and the mother-in-law, Jesus said, if you do to one of these least ones, you do unto me. அந்த எத்திரோ சூப்பரான அருமையான ஒரு மனுஷன். But this Jethro was a beautiful man. என்ன நடந்துச்சு? What did he do? இப்போ மோசே தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு எகிப்துக்கு போறான். Now Moses with his wife and children went to Egypt. அங்க போனா என்ன நடந்துச்சு? There what happened? பயங்கர ப்ராப்ளம். There was a terrible problem. அற்புதங்கள் நடக்குது. ஆனா பார்வோன் பயங்கர டஃப்பா மாறிட்டே வரான். Wonders were performed but Pharaoh was hardened the more. ஒவ்வொரு நாளும் மரணமா ஜீவனான்னு ஒரு பெரிய போராட்டம். Every day a struggle between life and death. இந்த நேரத்துல மோசேக்கு குடும்பத்தை பார்க்கிறதுக்கு டைம் கிடையாது. At this time Moses had no time to look at his family. ஏன்னா எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியாது. Because don't know what will happen at any time. ஜனங்களுக்கு சம்பளம் கிடையாது. No wages for the people. அவங்க செங்கல் இருக்கணும். ஆனா என்ன கிடையாது?
வைக்கோல் தான் அவங்களுக்கு சம்பளம், அந்த வைக்கோல் கொடுக்க மாட்டாங்க. They had to make the bricks. Straw was their wages, even that was not given. பார்வோன் என்ன சொல்லிட்டான்? What did Pharaoh say? இவங்க வேலை செய்யட்டும், சம்பளம் கொடுக்காத, தேவைன்னா இவங்க சம்பளத்துக்காக கொஞ்சம் டைம் கொடு, அவங்க போய் தாளடிகளை எங்க போய் பொறுக்கிக் கொள்ளட்டும், வயல்வெளியில போய் பொறுக்கி எடுத்துக்கிட்டுங்கறான். He said, Pharaoh said, don't give them the wages, you give them time, let them go into the field and get the straw to make bricks. மோசேயினுடைய மைண்ட் எல்லாம் விடுதலையை நோக்கி போய் கொண்டே இருக்கிறது. All the mind of Moses was toward deliverance of the people. மோசேயும் ஆரோனும் விடுதலைக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. Moses and Aaron strove for the deliverance. கொஞ்ச நேரம் பார்வோன்ட்ட போவாங்க, கொஞ்ச நேரம் தேவன்ட்ட போவாங்க, கொஞ்ச நேரம் ஜனங்கள்ட்ட போவாங்க, கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துக்கு போவாங்க, இப்படியே அலைமோதிக்கிட்டு இருக்காங்க. They go to Pharaoh for some time, then to the Lord, then to the people, and then to the presence of God. என்ன பண்ணனும்னு அவங்களுக்கு தெரியல. They did not know what to do. அற்புதம் நடக்குது ஒரு சைடுல, Wonders were performed on one ஆனா side, ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. but no result. அற்புதம் இங்க நடந்து அலர்ன உடனே அங்க பார்வோன்ட்ட போனா அவன் துரத்தி விடுவான், ஒளிய ஓடுன்னு சொல்லி. When wonders were done, when he went to Pharaoh, he chased him away. மோசேயினுடைய மைண்ட்ல இப்ப குடும்பம் இல்ல. But now there was no refreshing in the mind of Moses. பிள்ளைகள் மேல அவனுடைய கரிசனை இல்ல. He had no concern about his children. என்ன பண்ணிட்டான் மோசே? What did he do? தன்னுடைய மனைவி பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பி விட்டான். He sent his wife and children to home. சரிதான் நான் சொன்னது? நான் புதுசா ஒன்னு சொல்றாருன்னு யோசிக்கிறீங்களா? Do you think what I am speaking is something new? அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டான். He sent them to his home. உங்க அம்மா வீட்ல போய் இரு. You go into your mother's கர்த்தர் ஒரு house. செயல்படுத்தின பிறகு நீ வா. After the work of God, you come. நான் ஊழியத்துல இப்ப என் மைண்ட செலுத்திக்கிட்டு இருக்கேன். Now I have my mind concentration in the ministry. இல்ல இவன் சொன்னானோ இல்ல அவளே நான் போயிட்டு வந்த ரெண்டு போயிட்டாளோ எப்படியோ அவ வீடு போய் சேர்ந்தாச்சு. Don't know what happened, whether he said or she said, somehow she went. இப்ப அற்புதங்கள் நடந்தது. Now the wonders were performed. கர்த்தர் பார்வோன்ட்ட இருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கினார். God delivered the people from Pharaoh. இப்போ செங்கடலை கடந்தார்கள். Now they crossed the Red Sea. வனாந்தரத்துல போறாங்க. They came to the wilderness. இப்போ வனாந்தரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது When they were in the wilderness, எத்ரோ தன்னுடைய மகளையும் பேரப்பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மோசேயினிடத்தில் வருகிறான். Jethro took his daughter and his grandchildren and came to Moses. யாத்திராகமம் 18:1. Exodus 18:1. தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்டபோது மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினால் திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த தன் மனைவியாகிய சிப்போராளையும் அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். போதுமா? மோசே தான் அனுப்பி விட்டுருக்காரு, நீ வீட்டுல போயிரு, நான் டைம் வரும்போது கூப்பிட்டுக்கிறேன். Moses said, you remain at your home, I will call in time. பாருங்க, அருமையா தன்னுடைய மகளையும் பேரப்பிள்ளைகளையும் வளர்த்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே 2 பிள்ளைகளையும் அழைச்சிக்கிட்டு, தன்னுடைய 2 பேரப்பிள்ளைகளையும் தன்னுடைய மகளையும் அழைச்சிக்கிட்டு யார்கிட்ட வர்றாரு? மோசேயை தேடி வர்றாரு. But see Jethro, how he beautifully kept his daughter and his grandchildren after the deliverance came to Moses. வந்துட்டு Coming there, வெளிய ஒரு இடத்துல நின்னுட்டு stood afar off. உங்க மாமனார் வந்திருக்கிறாரு, உங்க மனைவி வந்திருக்கு, 2 பிள்ளைகளும் வந்திருக்காங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. And then send word to Moses that his father-in-law, sons and his wife is come. 6ஆம் வசனத்துல அப்படி சொல்லி இருக்கிறது. Verse 6 it is said, உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடு கூட அவளுடைய 2 குமாரரும் உம்மிடத்துக்கு வந்திருக்கிறோம். I thy father-in-law Jethro am come unto thee, and thy wife and her 2 sons with her. நான் கூப்பிடாம எப்படி அவ வந்தாள்? And without my calling, how did he come? அப்படிதானே? நம்மால அப்படிதானே உடனே சொல்லுவான், நான் கூப்பிடாம இந்த ஆளு எங்க கொண்டு வந்து விட்டான், போ சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அந்த மாமனார் வீட்டுக்கு கூட்டி போறான், கூடாரத்துக்குள்ள அழைத்து கொண்டு போகிறான். Our people would say, why did they come without my permission? And he would send them away, but here he came and embraced him. நீயாய் போனால் நீயாக வா. You went yourself, so you come by yourself. எப்படிதான் நம்ம என்னெல்லாமோ புதுசா பேசிட்டு பெந்தேகோஸ்தையே தூக்கி சிலுவையில அரைஞ்சு தொங்க விட்டுறான். That is how we talk things anew and crucify Pentecostal. இங்க என்ன நடந்தது? And here what happened? பாருங்க, நான் உன்னுடைய பிள்ளைகளோட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பின உடனே மோசே விழுந்து அடிச்சு ஓடி 2 பேரும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை. Then Moses went out to meet him and did obeisance and kissed him. What a good life it is. நீங்க செத்து போனா உங்க மருமகள்லாம் வந்து சாட்சி சொல்லணும். If you die, your daughter-in-law and son-in-law should testify. பிள்ளைங்க சாட்சி சொல்லிடுவாங்க, நீ நல்லா இருந்தாலும் கெட்டு போனாலும் சாட்சி சொல்லிடுவாங்க. Your children may testify whether you are good or bad. ஆனா யார் சாட்சி சொல்லணும்? But who should testify? மருமகனும் வந்து சாட்சி சொன்னாதான் பரலோகம்.
Your sons-in-law, your daughter-in-law should testify, then you have heaven. இது எனக்கு மாத்திரம் இல்ல, நான் எல்லாருக்கும் பண்ற பிரசங்கம் இதுதான். Not only for me, but not only for here, but it is a message to all. எங்க அம்மா ஒரு நாள் எனக்கு போன் பண்ணாங்க. One day my mother called me up. அண்ணன் ஒய்ஃப் அப்படி இருக்கா, இந்த அண்ணன் ஒய்ஃப் இப்படி அப்படின்னு என்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. He said my elder brother's wife is like that and this and so நான் on. சொன்னேன், அம்மா இந்த கதையெல்லாம் எனக்கு எதுக்கு, நான் சாமியார் ஆயிட்டேன், எனக்கு இந்த சப்ஜெக்டே தேவையில்லாத சப்ஜெக்ட், இத போட்டு திருப்பி திருப்பி ஏன்ட சொல்லிட்டு இருக்கீங்க. I said to her, I am already committed in the ministry, I don't want all these stories, don't speak to me. திரும்பவும் சொன்னாங்க. Then again she said. அப்ப நான் சொன்னேன், அம்மா செத்து போனா உங்க 4 பிள்ளைகளோ 5 பிள்ளைகளோ சாட்சி சொன்னா நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, 2 மருமகனும் சாட்சி சொன்னாதான் நீங்க பிரசங்கம், நீங்க பரலோகத்துக்கு போவீங்கன்னு. Then I said to her, Mother, when you die, when your 4 children and they would testify, you will not go to heaven. But when your in-laws, your daughter-in-law and son-in-law will testify, only then you can go to heaven. என்ன இப்படி பேசுற அப்படினாங்க. Why are you talking like இப்படி this? தான் நான் பேசிட்டே வரேன். I said, I am speaking this all the way. உங்களுடைய மருமகன் சாட்சி சொல்லணும், எங்க அத்தை இல்ல, யாரு? எங்க அம்மா, எங்க மாமனார் இல்ல, எங்க அப்பா அப்படின்னு சொல்லணும். Your son-in-law and daughter-in-law should say, my mother-in-law is not a mother-in-law but my mother, my father-in-law is my father. கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்க. To that extent, leave out a Christian life. அந்த மனுஷன் பாருங்க எவ்வளவு அருமையாக வந்து கரெக்ட் டயத்துல வந்து பிள்ளைகளையும் மகளையும் அழகா கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன். See, this man beautifully brought his daughter and his grandchildren and came there. உடனே 8ஆம் வசனத்துல அவன் எல்லா காரியத்தையும் சொல்றான், எப்படிலாம் கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. Verse 8, Moses told his father-in-law how the Lord had done unto him. 10ஆம் வசனத்துல அந்த எத்திரோ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். Verse 10, Jethro blessed God. 12ஆம் வசனத்துல சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறான். Verse 12, he offered burnt offering. வாசிங்க. மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். எப்படி இருக்கு பாத்தீங்களா? எல்லாரோட ஒரு ஐக்கியம் அவனுக்கு. See a good unity among all. அவனுக்கு யாரோடும் பிரிவினைகள் கிடையாது. No divisions with anyone. தேவனுக்கு அவன் சர்வாங்க தகன பலி மற்ற என்னென்ன பலி செலுத்தணுமோ எல்லா பலியும் செலுத்துறதுக்கு ரெடியா இருந்தான். And he was ready to offer any sacrifice he had to do for God. கொஞ்ச நாள் அங்க இருந்தான். And he was there for some days. அப்பதான் மோசே வந்து நியாயாசனத்துல உட்கார்ந்து காலையில எழுந்ததுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்ததையே பாத்துக்கிட்டு இருந்தான். It is then he saw that Moses sat to judge the people from the morning until the evening. சாயங்காலம் மட்டும் ஜனங்க நின்னுகிட்டே இருப்பாங்க கியூல. And the people were standing in queue until the evening. 14ஆம் வசனம் 13-14ஆம் வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. 13 and 14 it is said. வாசிங்க 13. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜனங்க நின்னுகிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லுவாங்க. இவன் அதுக்கு வசனம் சொல்லுவான், வார்த்தை சொல்லுவான், அபிஷேகத்துல நிறைஞ்சு ஏதாவது ஒரு தேவன் இருந்து ஒரு ஆலோசனை கேட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். 6 லட்சம் பேருக்கு பஞ்சாயத்து பண்ணா என்ன ஆகுறது? From the morning till the evening, Moses had to hear the people, judge them, giving them the right word, getting filled in the anointing, and from all through the day he had to do that. 17ஆம் வசனம். Verse 17. அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. பாருங்க, இப்ப மருமகனுக்கு மோசே மாமனார் சொல்றாரு, இப்படி இவ்வளவு காரியத்தை நீங்க போட்டு இழுத்துக்கிட்டு செய்யறது நல்லதில்ல. நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்களை பிரிச்சு பொறுப்பானவங்களை வச்சு முடியாத கேஸை மட்டும் யார்ட்ட கொண்டு வரட்டும், உங்ககிட்ட கொண்டு வரட்டும், அது நல்லா இருக்கும்னு சொல்றாரு. And here Moses' father-in-law, he gave him an exhortation saying, it is not good to do that, but you divide the people and give the ruler over them, and the impossible let them bring them to you. 24ஆம் வசனம். 24. மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். எப்படி மருமகன்? And how was the son-in-law here? எப்படி வாழ்ந்திருக்காங்க பாத்தீங்களா? See how he lived. அந்தால என்ன சொல்றது, வயசான காலத்துல என்னத்தையாவது சொல்லுவான், அவனுக்கு இஸ்ரவேலை பத்தி என்ன தெரியும், பிரமாணத்தை என்ன தெரியும், அவனுக்கு நம்ம கலாச்சாரம் என்ன, அப்படிலாம் பேசல. இதுவும் கரெக்ட், ரைட், நல்ல ஒரு ஆலோசனை, அதேபடியே செய்வேன். He did not ridicule at him saying he is an old man, what does he know about Israel, but he said, it is good, let me do that. வயசான ஆளுங்களை எப்படி கனம் பண்றாங்க பாத்தீங்களா? See how they honored old people. நம்ம இப்ப எத்தனை மோசே உட்கார்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை எத்திரோ உட்கார்ந்திருக்கீங்கன்னு தெரியல. I do not know how many Moses, how many Jethros are here. அருமையான ஒரு அனுபவம் அந்த எத்திரோனுடைய வாழ்க்கை. Jethro's life was a precious experience. கொஞ்ச நாட்கள் அவன் ஆசாரியனா இருந்தவன் இப்ப யாரா மாறிட்டான்? மீதியானுக்கு ஆசாரியனா இருந்தவன் இப்ப தேவனுக்கு யாரா மாறிட்டான்?
பலி செலுத்தக்கூடியவனாய் மாறிட்டான். Within few days, he who was a priest of Midian now became a one who sacrificed to God. மோசேயினுடைய வாழ்க்கை ஒரு விக்கிரகாராதனைக்காரனை மாற்றிட்டு. The life of Moses changed an idolater. உங்களுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை மாற்றணுமே தவிர அவங்கள இன்னும் பின்மாற்றத்துல தள்ளிட கூடாது. பெந்தேகோஸ்துக்கு போய் இவன் மாறலையே அப்படின்னு சொல்லிட கூடாது. Your life should change the people who are unconverted and bring them to this fellowship. They should not mock saying what change in them even after going to the church. Let us close our eyes. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். God desires to teach us certain things in our நீ life. ஒரு தேவனுடைய மேன்மையாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். And live out as God's excellence. நீ ஒரு தேவனுடைய சிநேகிதனாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். Live out as a friend of God. ஆண்டவருடைய மேன்மையாய் நாம் மாறும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். We are called to become the excellency of God. நமக்கு தெய்வீக சுபாவங்கள் தேவை. We need divine nature. சாதுவான ஆட்டுக்குட்டிகளாய் மாற வேண்டும். Let us become meek lamb. நமக்கு ஆத்துமாக்கள் தேவை. We need souls. நமக்குள்ள பலவீனங்கள் இருக்கலாம். There may be weaknesses in us. ஆனாலும் அந்த பலவீனங்களை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். But let us get that strength to overcome our weakness. நன்றி உள்ளவர்களாய் மாறுவோம். Let us have the gratefulness. நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை நாம் பராமரிக்க வேண்டும். Let us maintain and keep our family and children. ஆண்டவருக்கு நல்ல பலி செலுத்தக்கூடியவர்களாய் மாற வேண்டும். Let us be the ones who offer sacrifices to God. நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். Let us be the one who give good counsels. குடும்பத்தில் ஒருவரோடொருவர் சரியான ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். Let us have good unity with one another in the family. அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய மேன்மையாய் மாறுவோம். Only then can we become God's excellence. அப்படி மேன்மையாய் மாறினால் தான் நாம் மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். Only when we become excellent we can be partakers of the better resurrection. கர்த்தாவே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாரும் என்று கண்களை மூடி முழங்கால் படியிட்டு நாம் கேட்போமாக. Let us close our eyes, be on our knees and ask the Lord, Lord, give me such a life. ஒரு 2 நிமிடம் அந்த கிருபை வரட்டும். For 2 minutes let that grace come upon us. இப்பொழுது நீங்கள் வசனத்தை கேட்கும் பொழுது எது தேவை என்று உங்களுக்கு தேவன் சுட்டிக்காட்டி இருப்பார். Even as you heard the word of God, God would have pointed it to what you need. எவைகள் தேவை, எதை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்கு சுட்டிக்காட்டி இருப்பார். Spirit of God would have pointed you out what you need in your life. அதை தேவனிடத்தில் கேளுங்கள். And ask the Lord for that. இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களே. Lord, they live like that. இப்படி எல்லாம் வாழ முடியுமா? And can I ever live அப்படி such a வாழ life? முடியுமானால் அப்படி வாழ முடிய வைத்த கிருபை எனக்கு தாரும். If then give me that grace which made them to live. அந்த பலனை எனக்கு தாரும். Give me that strength. இந்த வசனத்தின்படி வாழக்கூடிய சக்தி, ஜீவனை எனக்கு தாரும். Give me the might and the life to live according to the word. அப்படியானால் நானும் இப்படி வாழ முடியும். If it be so, then I can live like this. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்க. Lord, strengthen me. நீங்கள் அப்படி கேட்கும் பொழுது When you ask the Lord, இந்த வசனத்தின்படி உள்ள வல்லமை, வசனத்துக்குள் மறைந்திருக்கிற ஜீவன் நம்மேல் வந்து அமரும். the power and the life hidden behind the word of God will rest upon us. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள்? இன்றைக்கு கர்த்தர் அதுக்கு ஒரு கிருபையை நமக்கு தரப்போகிறார். நாம் சாதாரண மேன்மை உள்ளவர்கள் அல்ல, அவருடைய மேன்மை உள்ளவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ரிகபலமம் துதேகபம் துமேஹாதிபி அனபாரபகத்வரானியா. ஆமென், ஆமென். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படியாக மேன்மையான வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவரே, உம்முடைய சிநேகிதனாய் நான் மாற விரும்புகிறேன். தேவன் நம்மை மாற்றும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அவருக்கு மேன்மையானவர்களை சேர்க்க அவர் வரப்போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதற்குரிய வாழ்க்கை வாழ்ந்து அவரை சந்திக்க வசனம் கேட்ட எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.